பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாம்பே தான். என்னோட அப்பா அம்மா என்னோட அப்பாவோட அப்பா எல்லாரும் ஃப்ரம் பாம்பே இட் செல்ஃப். நிஜமாவே எங்க மீன்ஸ் சொந்த ஊர் மேங்களூர். ஐ எம் அ சாரஸ்வத் பிராமின் கொங்கனி பட் செட்டில்ட் இன் பாம்பே. த ஹோல் ஃபில்ம் வாஸ் பேஸ்ட் ஆன் ஹிமாச்சல் சப்ஜெக்ட். நான் வந்து ஸ்ரீதேவி மேடமோட ஒரு பாட்டுக்கு சாந்தினி படத்தோட ஒரு பாட்டுல வந்து ஒரு சாங் ஆடி 4-5 இமோஷனல் டைலாக்ஸ் எனக்கு சொல்ல சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தேன். ஆனா என்னோட அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. ஹிந்தியில அந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால எனக்கு வந்து ஹிந்தி சினிமால வந்து சுத்தமா எந்த படங்களும் வரல, இல்ல எந்த வாய்ப்பும் இல்லை. கல்லூரி வாசல் படத்தோட ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அகத்தியன் சார் ஆஃபீஸில் இருந்து காதல் கோட்டை படத்துக்காக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ நான் பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டுட்டு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் அதே கெட்டப்பில் ஐ வென்ட் டு த ஆஃபீஸ் டு மீட் த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர். பிகாஸ் ஐ வாஸ் இன் அ பேண்ட் ஷர்ட் அண்ட் பிகாஸ் அதுக்கு முன்னாடி 2 படங்கள் நான் கொஞ்சம் கிளாமராக நடித்ததுனால ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப ட்ரெடிஷ்னல் அப்படி சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப ட்ரெடிஷ்னல், ஃபுல் அண்ட் ஃபுல் புடவையில தான் இருப்பாங்க, விரல் கூட நான் காமிக்க மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு, அப்படி எதுவும் சொன்னார். நானும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் பொண்ணு தான் சார், ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பண்ணுவேன் அப்படி சொன்னேன் அவருக்கு. அவரை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அவர் எனக்காகவே பிறந்து வந்திருக்காரு, இல்ல நான் அவருக்காகவே பிறந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து, அதுதான் சொல்ல முடியும். இல்ல நான் எதுக்கு தமிழ்நாடுல வரணும், அவருக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றேன். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி வந்து ரொம்ப பெருசு. பாக்குறதுக்கு நீங்க ஸ்டில் லுக் லைக் a school girl. பட் இருந்தாலும் உங்களுடைய புகழ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல உங்களை தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நடிகை தேவயானியை தான் எங்களுக்கு தெரியும், ஸ்கிரீன்ல தான் ஆடியன்ஸ்க்கு எங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க இருந்து வந்தாங்க? இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டோட மருமகள் இருந்தாலும் எங்க இருந்து வந்தீங்க அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை நீங்க தீர்த்தாங்க. நீங்க கர்நாடகால இருந்து வந்தீங்களா, கேரளால இருந்து வந்தீங்களா, எங்க இருந்து வந்தீங்க? பாம்பேல இருந்து தான் வந்திருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாம்பே தான். படித்தது எல்லாமே ஐ கம் ஃப்ரம் பாம்பே. என்னோட அப்பா அம்மா என்னோட அப்பாவோட அப்பா எல்லாரும் ஃப்ரம் பாம்பே இட் செல்ஃப். நிஜமாவே எங்க மீன்ஸ் சொந்த ஊர் மேங்களூர். ஐ எம் அ சாரஸ்வத் பிராமின் கொங்கனி பட் செட்டில்ட் இன் பாம்பே. ஸோ பாம்பேல இருந்து வந்து. ஸோ கேரளா மிக்ஸ் எதுவுமே இல்லை உங்ககிட்ட? கேரளா அம்மா கேரளா. ஆமா, அவங்க மலையாளி. ஓகே. அப்பா மேங்களூரியன். ஓகே. ஏன்னா நான் ஏர்போர்ட்ல ஒரு தடவை உங்களையும் உங்க அம்மாவையும் பார்த்திருக்கேன். உங்க அம்மாவோட இப்படி தூக்கி போட்ட ஒரு கொண்டையே அவங்க கேரளாங்கிறத அடையாளம் காட்டிடும். ஸோ மலையாளம் பேசுவீங்களா நீங்க? மலையாளம் கொஞ்சமா பேசுவேன், நல்லா புரியும். அம்மா பேசுவாங்க? அம்மா நல்ல மலையாளம் பேசுவாங்க. அப்பா கொங்கணி பேசுவாரு? அப்பா கொங்கணி பேசுவாரு. நீங்க கொங்கணி பேசுவீங்க? பேசுவேன். கன்னடா தெரியாது, அப்பாக்கு நல்லா தெரியும். ஓகே. சோ அப்பா பெரிய ரிடில் வந்து முடிஞ்சது. நீங்க நடிகை தேவயானி ஆறதுக்கு முன்னாடி, அந்த பாப்புலர் அந்த சக்சஸ்ஃபுல் நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ல ஒரு ஹீரோயினா இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மணிகள், அந்த படிகள் எல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. சோ முதல் ஸ்கிரீன் டெஸ்ட் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. என்னோட முதல் படம் அப்படி சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஹிந்தி படம். ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் அ ஹிந்தி ஃபிலிம். அந்த படத்தோட பேர் கோயல். அது வந்து ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட். என்னோட பேர் அதுல கோயல். கோயல் மீன்ஸ் குயில். நல்ல ஒரு பாடுற பொண்ணோட கதாபாத்திரம். ஒரு பெரிய கம்பெனி, ஹிந்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு அருமையான ஒரு பிரேக்கு கிடைச்சது எனக்கு. ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட், நல்ல கதாபாத்திரம் எல்லாமே. அந்த படம் ஃபுல்லாக வேற முடிஞ்சது. அண்ட் அந்த படத்திற்காக தான் நான் ஸ்க்ரீன் டெஸ்ட்க்கு போனேன். நிறைய பெண்கள் வந்தாங்க ஸ்க்ரீன் டெஸ்ட்காக. த ஹோல் ஃபில்ம் வாஸ் பேஸ்ட் ஆன் ஹிமாச்சல் சப்ஜெக்ட். ஹிமாச்சலி லுக்ஸ் லெஃப்ட் ஒரு பொண்ணு வேணும். ஸோ நிறைய பொண்ணுங்க வந்தாங்க, அதுக்குள்ளே நானும் இருந்தேன். ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தாங்க. நான் வந்து ஸ்ரீதேவி மேடமோட ஒரு பாட்டுக்கு சாந்தினி படத்தோட ஒரு பாட்டில் வந்து ஒரு சாங் ஆடி அப்புறம் 4-5 இமோஷனல் டைலாக்ஸ் எனக்கு சொல்ல சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் என்னோட அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. She was losing confidence. Like அவங்க ஃபெயிலியர் பார்க்கவே முடியல, அவங்களால முடியாது, நல்லா ஜெயிக்கணும் அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. நான் அவங்கள சொல்வேன், நீங்க பயப்படாதீங்க அம்மா, நல்லா பண்ணுவேன் நான் அப்படி சொல்லுவேன். பட் தென் ரொம்ப நல்லா பண்ணேன் நான்.
அப்போவே அந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க பாராட்டினாங்க அண்ட் தே செலக்டட் மீ ரைட் அவே. மெனி கேர்ள்ஸ் வர் தேர் பட் ஐ வாஸ் செலக்டட். மேபி இட் வாஸ் நான் ஆக்டிங் பண்ணுறதுனால அது ஒன்று இருக்கலாம். அண்ட் மை ஃபீச்சர்ஸ், the high cheekbones and all, I was little more plumpier on the time, so it made me look like more a Himachali look. So adanal எனக்கு select பண்ணிட்டாங்க. சவுத்ல வந்தது films, மலையாளம், தமிழ் என்னெல்லாம் பண்ணீங்க? ஹிந்தில அந்த படம் ரிலீஸ் ஆகல, ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் காப்பி வந்தது. ஆனா என்னன்னு தெரியல, அந்த படம் ரிலீஸே ஆகல. அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால எனக்கு வந்து ஹிந்தி சினிமால வந்து சுத்தமா எந்த படங்களும் வரல, இல்லை எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ வந்து மலையாளம் படங்கள் இருந்து ஆஃபர் வருது. யாரோ ஐ டோன்ட் நோ, தே saw my picture somewhere or something. டைரக்டர் பிரியதர்ஷன் சார் மூலமா அவரோட ஸ்கிரிப்ட்ல ஒரு படம் எனக்கு வந்து கேட்டாங்க. அதுதான் கிண்ணறி புரையோரம். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மலையாளம் ஃபில்ம். So I did that film. Srinivasan sir was the hero and அந்த படம் நல்லா போச்சு. It was a good film. அதுக்கப்புறம் 2-3 நிறைய படங்கள் மலையாளம்ல பண்ணேன். 2-3 films பண்ணும்போது இங்க தமிழ்ல வந்து தொட்டாச்சி நீங்கின்னு ஒரு படத்துக்கு எனக்கு கேட்டாங்க. சரி ஓகே, இதுவும் ஒரு படம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தேன். இட் வாஸ் அ வெரி ஸ்மால் கேரக்டர். சரி ஓகே பண்ணிடலாம், மெதுவா நமக்கு ஏதாவது கிடைக்கும், நல்லது கிடைக்கும் நினைச்சிட்டு அந்த படம் பண்ணேன். அது அப்புறம் வந்து கல்லூரி வாசல்னு ஒரு படம். So those were all the stepping stones, I think. And then the big film like Kadal Kottai came to me, which was a turning point. சினிமா எவ்வளவு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில அந்த படி அப்படிங்கிறது நம்ம குடும்பம் தான். அப்பா, அம்மா, உங்க பிரதர், அவங்க 3 பேரை பத்தி சொல்லுங்க. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. அந்த பாம்பேல இருந்த அந்த ஃபேமிலி, அந்த வாழ்க்கை. அப்பா, அம்மா, பிரதர்ஸ். அப்பாவுக்கு பிசினஸ் இருந்தது. அம்மா வாஸ் நர்ஸ். அவங்க நர்சிங் விட்டுட்டு அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே ஃபேமிலி லைஃபோட செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு 2 தம்பிங்க. ஒரு தம்பி பேர் மயூர், இன்னொரு தம்பி பேர் நக்குல். நக்குல் சின்ன தம்பி, அவன் நடிச்சிட்டு இருக்கான், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் என்னோட ஃபேமிலி. எப்படி ரொம்ப துருன்னு இருப்பீங்களா, இல்ல சண்டை கிண்ட போடுவீங்களா, இல்ல குவைட்டான ஒரே பொண்ணுன்றதுனால செல்லமா? எப்படி? செல்லம்னு ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப சின்ன வயசுலயே கொஞ்சம் மெச்சோர்டா சின்ன வயசுலயே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மை சின்ன தம்பி தான் எனக்கு ரொம்ப செல்லம். அவர் தான் ரொம்ப செல்லம் ஃபேமிலியில. ஏன்னா எனக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட 10 years டிஃபரன்ஸ். ஸோ ஐ வாஸ் லைக் மோர் லைக் அ மதர் டு ஹிம் தென் அ சிஸ்டர். ஓகே. ஸோ அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் தட். இன்னொரு பிரதருக்கு இல்லை, பட் எனக்கு நக்குலுக்கு ஒரு 10 years டிஃபரன்ஸ், 11 years டிஃபரன்ஸ் இருக்குது. நான் துருத்துருன்னு பொண்ணுன்னு சொல்ல முடியாது, குவாய்ட்டா பொறுப்பான பொண்ணுன்னு சொல்லலாம். உங்க கரியரை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் இருக்கு. அந்த பர்டிகுலர் ஃபிலிம் உங்களுக்கு ஆஃபர் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சதா? இல்ல, நான் கல்லூரி வாசல் படத்தோட ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அகத்தியன் சார் ஆஃபீஸில் இருந்து காதல் கோட்டை படத்துக்காக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ நான் பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டுட்டு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் அதே கெட்டப்ல ஐ வென்ட் டு த ஆஃபீஸ் டு மீட் த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர். ஸோ என்னை பார்த்ததும் அகத்தியன் சார் அப்படி கீழே இந்த மேலே பார்த்துட்டு because I was in a pant shirt and because அதுக்கு முன்னாடி 2 படங்கள் நான் கொஞ்சம் கிளாமரா நடிச்சதுனால அந்த படம் வந்து என்னன்னு தெரியல, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப ட்ரெடிஷ்னல் அப்படி சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப ட்ரெடிஷ்னல், ஃபுல் அண்ட் ஃபுல் புடவையில தான் இருப்பாங்க, விரல் கூட நான் காமிக்க மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு, அப்படி எதுவும் சொன்னார். சரி சார், ஓகே சார், பண்ண முடியுமா உங்களால் அப்படி கேட்டாரு. நானும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் பொண்ணு தான் சார், ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பண்ணுவேன் அப்படி சொன்னேன் அவருக்கு. சரி என்னவோ தெரியல, அவர் வந்து அப்புறம் ஒரு டெஸ்ட் வச்சாங்க, எனக்கும் அஜித்து சேர்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. அண்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பூ புடவை எல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து அந்த கம்லி கேரக்டருக்கு ஏற்று பண்ணேன். ஸோ ஒரு வாய்ப்பு வேணும், யார் இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு வாய்ப்பு வேணும்.
கொடுத்தா கண்டிப்பா he or she can prove themselves. So that's what I told Aganthin sir first. But I don't think he was little அந்த கொஞ்சம் இது இருந்தார் போல இருக்குது அவருக்கு. தேவயானி அப்படிங்கிற ஒரு யங் கேர்ல கமலி அப்படிங்கிற கேரக்டர்ல கொண்டு வந்த பெருமை வந்து அகத்தியனுக்கு தான் சேரும். கண்டிப்பா அவர் வந்து he created a record of sorts. ஏன்னா கலெக்ஷன்லயும் சரி பாப்புலாரிட்டி மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் அ தமிழ் டைரக்டர் டு கெட் அ நேஷனல் அவார்ட். ஸோ அப்படிப்பட்ட அகத்தியன் சார் உங்களை வந்து பாக்குறதுக்கு இன்னைக்கு வரப்போறாரு. ஓகே, பியூட்டிஃபுல், docile, பாப்புலர், எட் ரொம்ப சிம்பிளான தேவயானி கூட பேசிட்டு இருக்கோம். நீங்க அகத்தியனை பத்தி சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு மரியாதை, ஒரு பயம் எல்லாருக்கும். எனக்கு அது எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா, அவர் எனக்கு ஜூனியர் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல, எனக்கு ஜூனியர், நான் வந்து சீனியர். அவரை ரேக் பண்ணக்கூடிய ஒரு உரிமை எல்லாமே எனக்கு இருக்கு. நான் அப்ப ரேக் பண்ண விட்டுட்டேன், அதனால உங்க முன்னாடி இப்ப ரேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சோ அதனால லெட்ஸ் வெல்கம் அகத்தியன். வணக்கம். பாருங்க அகத்தியன், உங்க சிஷ்யை ரொம்ப நர்வஸா இருக்காங்க உங்களுக்கு முன்னாடி. நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து அகத்தியன் பார்த்தா நர்வஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு ஜூனியர் பச்சா அவரு. நான் அவரை ரேக் பண்ண விட்டுட்டேன் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல. அப்புறம் இல்ல ரேக் பண்ணி ஒரு ஐயோ தரையில நீச்சல் அடிக்க சொன்னேன் நானு. இல்ல உங்களுக்கு வந்து சல்யூட் பண்ண சொன்னேன். சல்யூட் பண்ண சொன்னேன், அவ்வளவுதானா? இல்ல யாராவது சொல்லி கொடுத்து ஓடி வந்து சல்யூட் பண்ண சொன்னாங்க, பண்ணிருக்கேன். அவங்க பயப்படுவாங்க, நான் ரேக் பண்ண மாட்டேன். அவங்க வந்து நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா என்னோட கிளாஸ்மேட், நம்ம எல்லாம் ஒரே கம்பேட்ரியேட்ஸ்னு. பட் இருந்தாலும் தேவயானியை பொறுத்த வரைக்கும் அவங்கள மோல்ட் பண்ணது நீங்க தான் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்றாங்க, எல்லாருமே ஃபீல் பண்றோம். இல்ல அப்படி சொல்ல முடியாது. அவங்கள வந்து நான் ஒரு படம் பண்ணணும்னு காதல் கோட்டை கமலின்னு ஒரு கேரக்டர் வச்சிருந்தேன். அது அப்படியே வந்தாங்க அவங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது அவங்க அதுக்கு பிறகு என்னாலதான் அவங்க வந்து எல்லா படத்துலயுமே சிலை கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப மாடர்னா இருந்தாங்க. வரும்போது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்லாம் போட்டு வந்தாங்க. பார்த்த உடனே எனக்கு திடீர்னு பாவாடை தாவணி கட்ட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க ரூமுக்குள்ள உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது 2 தடவை அப்படி கிராஸ் பண்ணும்போது அவங்களுடைய அந்த படபடப்பான அந்த சூழ்நிலை, இப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு படபடப்புல இருப்பாங்க. இப்போ சிரிச்சிட்டு இருந்தாங்க, அப்போ வந்து ஒரு மாதிரி டென்ஷன்ல இருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து இதுதானே நம்ம கேரக்டரு. ஒரு அப்பா இல்லாம அக்காவனுடைய அரவணைப்புல வாழ்க்கையில வந்து எதையாவது பிடிப்பே இல்லாமல் வாழும்போது இருக்கிற ஒரு பரபரப்பு, ஒரு படபடப்புலாம் இருக்குமே, இது அப்படியே கரெக்டா இருக்குமே அப்படின்னு. மற்றபடி அவங்கள்ட்ட எனக்கு வந்து எந்த சிரமமும் இல்லை. அப்போ கொஞ்சம் தமிழ்ல அவங்களுக்கு சிரமமா இருந்துச்சு. மற்றபடி அவங்கள நான் மோல்டு பண்ணேன் அப்படின்லாம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இயல்பாகவே அந்த டேலண்ட் இருந்துச்சு. நான் இந்த ஷோவில் சொல்றதுக்காக அவங்கள வந்து பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக அதை நான் சொல்லவே இல்லை. இயல்பாகவே இது இருந்துச்சு. பட் என்னோட கேரக்டருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வாங்கும்போது அவங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட அந்த டேலண்ட் இருந்துச்சு. நான் வந்து ஒரு புதுமுகம் மாதிரி அவங்களுக்கு வந்து A to Z கற்றுக் கொடுக்கவே இல்லை. அவங்களுக்குள்ள இருந்த திறமையே வந்து வேறொரு வகையில் நான் வெளிக்கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். பாம்பேல இருந்து நிறைய பேர் வந்து ஹீரோயின்ஸா வர்றாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்டா தான் இருக்கு. அதாவது ஒரு நல்ல ஒரு ஜங்ஷன், இங்க இறங்கி மற்ற ட்ரெயின் எல்லாம் கிராஸ் பண்ணோம், அந்த மாதிரி வேற ட்ரெயின்ல ஏறி போகலாம். அந்த ட்ரெயின் வந்து திரும்பி மும்பைக்கு போகும், இல்ல ஹாலிவுட் போகும். அப்படிதான் எல்லாரும் பாக்குறாங்களே தவிர இதை வந்து ஒரு டெஸ்டினேஷனா, கடைசி ஸ்டேஷனா வெரி ஃபியூ பீப்புள் திங்க். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் குஷ்பு, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் தான் ஒரு எக்ஸாம்பிள். பட் குஷ்பு வந்து கிளாமரும் கலந்த கேரக்டர் பண்ணாங்க. பட் இவங்க உங்களாலதான் அந்த அவங்கள வந்து, அதாவது நீங்க சொன்ன மாதிரி திருப்பி அவங்களை பாம்பேக்கு போக விடாம ஒரு முதல் படத்திலே ஒரு சேலையை கட்டி ரொம்ப ஹோம்லியா கூப்பிட்டு வந்து இது நம்ம தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி, அதனால அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா அது வந்து ரொம்ப பாந்தமான குடும்பத்தனமான கேரக்டர் தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவுக்கு நிரந்தரமான ஒரு ஹீரோயினை விட்டு போயிட்டாங்க. இல்லாட்டி கூட்டு போயிருப்பாங்க. நினைச்சீங்களா அப்போ அந்த படபடப்பா இருந்த பாம்பே பொண்ணு, பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்த பெண்ணு இங்கே வந்து ஒரு டைரக்டர் இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கேயே தமிழ்நாட்டுல ஒரு மருமகளா இருந்து ஒரு பரபரப்பா ஒரு கல்யாணமும் பண்ணி இல்ல அப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனா இருந்தது தேவயானி ராஜகுமார்
திருமணம் அப்படிங்கிறது எல்லாரும் அப்படியே பிபிசி நியூஸ் வரைக்கும் போயிடுச்சு அது. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, என்ன ஒரு டைரக்டரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க. டைரக்டர் கல்யாணம்னா சந்தோஷமா? ஆமா, அது ஒரு நாங்க கஷ்டம். டைரக்டர் எல்லாம் நாங்களாம் தான் இல்ல, கல்யாணம் இல்ல, பண்ணிருக்கோம். இல்ல. நாங்க சொல்றது இல்ல, இல்ல, சந்தோஷம் இல்ல, இல்லை. நீங்க எப்படி? நீங்க இப்ப வந்து எனக்கு கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரு மரியாதை இங்க கொடுத்துருக்கீங்கன்னா வந்து நான் அவங்கள வச்சு டைரக்ட் பண்ணேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு எங்கேயோ வந்து கஷ்டப்பட்டு ஒரு திரைத்துறையில வந்து எதையாவது சாதிக்கணும்னு வந்த ஒரு இயக்குனரை திருமணம் செய்து கொள்வது என்பது அந்த அது வந்து அந்த இயக்குனர்கள்னு கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையில ஒன்னா தான் நான் எடுத்துக்கிறேன். Okay. அது வந்து இப்ப நீங்க ஒரு டைரக்டர் கல்யாணம் பண்ணிருக்கீங்கிறது மகிழ்ச்சியான விஷயம் தான். அது எனக்கு அப்படித்தான் உங்களுக்கு இருக்கும். மகிழ்ச்சியான விஷயம், எங்களுக்கு இருக்கா இல்லையான்றது நாங்க தானே சொல்லணும். அது ஒரு நீங்க- படம் ரிலீஸ் அப்ப வந்து பிரசவ வேதனை பட வேண்டி இருக்கு. அடுத்த படம் ரெடி ஆகிறதுக்குள்ள அப்பா இந்த குழந்தை கண்ணு மூக்கு காய் வாயெல்லாம் சரியா இருக்குமான்னு கஷ்டப்படும் இல்லையா? உண்மையா பொய்யா சொல்லுங்க. அப்படி இல்ல, அவரை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அவர் எனக்காகவே பிறந்து வந்திருக்காரு, இல்ல நான் அவருக்காகவே பிறந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து. அதுதான் சொல்ல முடியும். இல்ல, ரொம்ப பெரிய இல்ல நான் விஷயம் எதுக்கு அது. தமிழ்நாட்டுல வரணும், அவருக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றேன். சோ இல்ல, அது இந்த மாதிரி ஒரு அதுவும் சினிமா சம்பந்தப்பட்டு ஒருவரை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆமால. ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்க, கரெக்டா அவருக்கு ஏத்த மாதிரி ஜாடிக்கு ஏத்த முடி கரெக்ட். நீங்க ஒரு டைரக்டரா கல்யாணம் பண்ணது பெருமையான விஷயம்ன்றீங்க. நீங்க வந்து அது வந்து கொடுத்து வச்ச விஷயம் அப்படின்றீங்க. கண்டிப்பா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்பவே இருந்ததுனாலதான் அவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு படத்தை பண்ண முடிஞ்சது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அகத்தியன் அவருக்கு? இன்னைக்கு நான் என்ன இருக்கிறேனோ அது எல்லாமே சாரோட பிளெஸிங்ஸ்னால தான், அவரோட அந்த ஒரு படம் காதல் கோட்டையினால் தான். இன்னும் நான் நடிச்சிட்டு இருக்கிறேன்னா அது அவரோட அந்த பிளெஸிங்னால தான். ஸோ என்னோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு திருப்பம் உண்டு பண்ணி என்னை இப்போ கூட நான் டு டெல் யூ, காதல் கோட்டை முடிஞ்சது பிறகு என்கிட்ட ஒரு படம் கூட இல்லை. அந்த படம் வெற்றியானா நான் இருக்கேன், இல்லைன்னா பேக் டு பாம்பே அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில்.